ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ, என்ன சமையல், என்ன டிப்ஸுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. காலையிலேயே டிஃபன் வேலை சாப்பாடு வேலை ரெண்டையுமே முடிச்சுட்டாச்சு. இட்லிக்கு கார சட்னி செஞ்சுருந்தேன். சாப்பாடுக்கு சாம்பார், பச்சை மிளகாய் போட்டு கத்திரிக்காய் சாம்பார். இன்னைக்கு காலையில் இட்லி தாங்க டிஃபனு. இட்லி ஊற்றி வச்சாச்சு, வெந்துகிட்ருக்கு. அடுத்தது டிப்ஸு சொல்கிற பாருங்க. கடுகு போட்ட உடனே பொரிஞ்ச உடனே அங்கேயும் செதறும். அதுமாதிரி செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு, கடுகுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அது செதறாமல் இருக்கும். அடுத்தது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். அதெல்லாம் ஏற்கனவே பல டிப்ஸு சொல்லியிருக்கேன். குழம்பு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்க. துவரம் பருப்பை மிக்சியில் நான் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, அரைச்ச துவரம் பருப்பு பவுடரோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வச்சுருக்கிற குழம்ப கொஞ்சம் ஊற்றி கலக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் குழம்புல ஊற்றி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா குழம்பு திக்காகிடும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். டீ வச்ச பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. அது எப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு இந்தமாரி ரிவர்ஸில் க்ளீன் பண்ணோன்னா சீக்கிரமாகவே க்ளீன் ஆகிடும். எந்த லிக்யூடோ சோப்போ எதுவுமே போட தேவை கிடையாது. ஆனால் கையோடு கழுவிட்டோன்னா சீக்கிரமாக கழுவிடலாம். கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்தமாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சுத்தம் பண்ணாலே போதும். எந்த லிக்யூடுமே தேவை கிடையாது. பாருங்கள், சூப்பராகவே க்ளீன் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.